வணக்கம். நெருப்பு தமிழன். ரோக்கோ இஸ் பேக். ரோக்கோ நம்ம ஆஸ்திரேலியாவில் நடந்த இந்த 3 ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ரோக்கோ இஸ் பேக் அப்படின்னு ஒரு டைட்டிலை உருவாக்கியிருந்தாங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி தான். என்னங்கடா அது, ஒட்டுமொத்த ரசிகர்களுமே ரோக்கோ ரோக்கோ ரோக்கோன்னு ஒரு மிகப்பெரிய இதை ஒரு பெரிய ட்ரெண்டாகவே கொண்டு வந்தாங்க. கடைசியில் பார்த்தா காம்பீரினுடைய கனவு கலைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். தொடர்ந்து 2 ஆட்டங்களில் நம்ம விராட் கோலியால் ஒன்றும் அடிக்க முடியலை, டக்கில் போயிட்டாப்புல. ரோஹித் சர்மா முதல் போட்டியில் ஏதோ ஒரு 4 அடிச்சு விட்டு அவர் ஒரு 8-10 ரன்னுக்குள்ளே போயிட்டாப்புல. அதற்கப்புறம் 2வது ஆட்டத்தில் ரொம்ப சிறப்பாக, ரொம்ப நேர்த்தியாக, அற்புதமாக விளையாடி கிட்டத்தட்ட ஒரு 70 ரன்னுக்கிட்ட அடிச்சுட்டு போயிட்டாப்புல. அடுத்த ஆட்டங்களில் இருங்க நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு இன்றைக்கி ஒரு செஞ்சுரியை போட்டுட்டு ரொம்ப அமைதியான முறையில் அப்படியே ஒரு 100 காட்டிட்டு 11-12 கிலோவை குறைச்சிருக்கிறேன். 2027 விளையாண்டே தீருவேன் அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு காம்பீரை நிற்க வச்சு செருப்பை கலட்டி அடின்னு அடித்து காரி மூஞ்சில் துப்பிட்டாப்புல. அதற்கப்புறம் நம்ம விராட் கோலி என்ன பண்ணியிருக்காரு, 2 மேட்ச் டக்கில் ஆனோடனே அதுக்கப்புறம் எப்படியாவது ஒரு ரன் அடிச்சுட்டு அவருடைய சிரிப்பு, அடே அப்பா 50,000 ரன் அடித்தவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல் இருக்கும், அந்த ஒரே ஒரு ரன்னுக்கு இருந்த சிரிப்பு உண்மையிலேயே ரசிகர்கள் மட்டுமல்ல இந்த உலகத்தையே மிரள வச்சிருச்சுன்னு சொல்லலாம். கடைசியாக விராட் கோலியும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து விளையாடி அவர் ஒரு 68 ரன் அடித்து கிட்டத்தட்ட 168 ரன் பார்ட்னர்ஷிப்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருமே இந்த ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நாங்கள் 2 பேரும் 15 வருஷமாக இப்படி தான் விளையாண்டு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க. இப்போ விராட் கோலியும் நம்ம காம்பீர் தலையில் சாணியை கரைச்சி ஊற்றி செருப்பை கலட்டி அடின்னு அடித்து காரி மூஞ்சில் துப்பிட்டாப்புல. இப்போ நம்ம காம்பீரனுடைய கனவு என்னென்னா, இவங்க 2 பேர்த்துக்கும் எப்படியா ஹார்ட் டைமை கொடுத்து விட்டு இவனுங்க 2 பேரும் வீட்டுக்கு போன உடனே இவங்க 2 பேருமே இன்ஸ்டாகிராமில் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவானுங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை தீட்டினாப்புல நம்ம பாஜக சங்கியான காம்பீர். கடைசியில் காம்பீரனுடைய மகன் மட்டும் அங்கேருந்து தப்பிச்சிட்டான். யாரா அப்படின்னு போய் பார்த்தா இந்த ஹர்ஷித் ராணா, இவன் தான் நம்ம காம்பீரோட பையன். அதனால் இப்போ அவன் ஓரளவு விளையாண்டு அவனும் தப்பிச்சிட்டான். இப்போ கடைசியாக பார்த்தா காம்பீரினுடைய கனவுல ஒருத்தன் தப்பிச்சிட்டான், 2 பேர் காம்பீரை காரி மூஞ்சில் துப்பி விட்டாங்க. அதாவது பயிற்சியில் ஈடுபடும் போதும் கூட இவர் போய் பெரிய அப்பா டக்கர் மாதிரி அங்கே போய் சண்டை போட்டு இதெல்லாம் பண்ணி பார்த்தாப்புல. கடைசியாக பார்த்தாலும் 2 பேரும் பொறுப்பை உணர்ந்து விளையாண்டு 2027 நீ இருக்கியோ இல்லையோ நாங்கள் இருப்போம் அப்படின்றத காட்டியிருக்கிறாங்க. ரோக்கோ இஸ் பேக். ரொம்ப மகிழ்ச்சி. 2027 சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இப்போ டிக்கெட்டை புக் பண்ணி விடுங்கப்பா.